ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஜெட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜியோ ஏர் ஃபைபரோட ஜியோ செட்டாப் பாக்ஸ் பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஜியோ ஏர் ஃபைபரோட செட்டாப் பாக்ஸ். ஸோ ஜியோ செட்டாப் பாக்ஸு. ஸோ இதோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் ஆப்பிள் டிவி மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு கார்னர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரவுண்டட் கார்னர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பவர், யூஎஸ்பி 3, யூஎஸ்பி 2.0, அப்புறம் வந்து லேனு, இங்கே வந்து HDMI அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் ஃபுல்லாகவே வந்து ஏர்வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி இண்டிகேட்டர். ஸோ சைடில் பாருங்கள், இந்த சைட்லேயும் வந்துவிட்டு உங்களுக்கு வந்து ஏர்வென்ட் இருக்குது. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான். பேக் சைடில் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஏர்வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 ரப்பர் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்கள் டேபிள்லேயோ ஸ்டாண்டாக நல்லா வந்து உட்காரும், எந்த வித பம்ப்ஸ் இல்லாமல் ஈவனாக உட்காருது. ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து வால் மவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏதாவது டேபிள் ஆர் செட்டாப் பாக்ஸ் எப்படி நீங்கள் ஸ்டாண்ட் வச்சு வைக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் இதை வைக்கிற மாதிரி இருக்கும். ஜியோ ஃபைபரோட வரது வந்து ஒரு ஐபி செட்டாப் பாக்ஸ். ஸோ இதை வந்து டிஷ் கிடையாது, இது வந்து ஒரு ஐபி செட்டாப் பாக்ஸ். இப்போ ஏர்டெல்ல வந்து உங்களுக்கு ஐபி டிவி பாக்ஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இது வந்து ஜியோவில் ஆரம்பத்துலேருந்து ஐபி டிவி பாக்ஸ் தான். இது ஜியோ செட்டாப் பாக்ஸோட ரிமோட்டு. ஸோ அந்த ரிமோட் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு ஸ்மார்ட் டிவிக்கு வந்து இந்த மாதிரி தான் ரிமோட் வந்து வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ லோகோ, மேலே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டிவி ஆன் ஆஃப். இது வந்து யூனிவர்சல் ரிமோட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டிவியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த பட்டன் வந்து யூஸ் ஆகும். ஸோ டிவி ஆன் ஆஃப் வந்து இந்த பட்டனில் பண்ணிக்கலாம். இது செட்டாப் பாக்ஸ் ஆன் ஆஃப் அந்த பட்டனு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பாருங்கள், ஓடிடி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜியோ ஹாட்ஸ்டாரு, நெட்ஃப்ளிக்ஸு, ஜியோ சினிமா, யூடியூபு. அண்ட் இதில் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ அதுக்கான மைக்கு. ஸோ நீங்கள் மோஸ்ட் ஆஃப் தம் வந்து உங்கள் இந்த ஜியோ ரிமோட்டை வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து AAA பேட்டரி 2 வந்து போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு ரிமோட் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் மூலமாக தான் கனெக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் செட்டாப் பாக்ஸ் ஆன் பண்ணும் போதே அது வந்து ரிமோட் வந்து பேர் ஆயிரும். அண்ட் உங்களோட பேரிங்கு அண்டு பேட்டரி பர்சன்டேஜ் எல்லாமே வந்து உங்கள் செட்டாப் பாக்ஸ்லேயே வந்து பார்த்துக்கலாம். இதுதான் ஜியோ செட்டாப் பாக்ஸோட யூசர் இன்டர்ஃபேஸு. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் மேலே ஜியோ லோகோ இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்துட்டு ஹோம் பட்டன். அதுக்கப்புறம் பாருங்கள் ரிமோட் கலர் ஒரு ஏஐ பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட்டை, அப்புறம் செட்டிங்ஸு, அப்புறம் வந்து ஒய்ஃபை, அப்புறம் வந்து யூசர் ப்ரொஃபைல். ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டென்ட்டை காட்டுறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட், இங்கே பாருங்கள் ரிமோட் கனெக்டட்னு காட்டுதா. ஸோ பேட்டரி லெவல் வந்து என்ன இருக்குன்றதும் சேர்த்து காட்டுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை. ஸோ நான் வந்து ஏர்டெல் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கேன். நெட்வொர்க், இன்டர்நெட் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு வந்து கனெக்டட் காட்டுது. ஸோ ஒர்க்கிங் ஃபைன் காட்டுது. ஸோ ஜியோ செட்டாப் பாக்ஸு நான் ஏர்டெல்லில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே ஒர்க்கிங் ஃபைன் தான் காட்டுது. பட் இதில் ஒரு விஷயம் இருக்குது, நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஹோமில் வந்து உங்களுக்கு இந்த மெனு வந்து சப் மெனு மாதிரி. இது எப்பயுமே ஸ்டாண்டர்டாக இப்படி இது இந்த ஜியோ டிவி, ஜியோ ஹாட்ஸ்டார், ஜியோ பிசி, ஜியோ 7, ஜியோ கேம்ஸ் இது மட்டும்தான் காட்டும். மேலே வந்து உங்களுக்கு சஜஷன் காட்டிகிட்டே இருக்கும். மேலே வந்து அதோட ஆட் போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஜியோட இன்டர்ஃபேஸு. ஸோ நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜ்லேயே அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொன்றா காட்டும் பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து ஜியோவில் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகி வர்ற ஆப்ஸு. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஜியோ செட்டாப் பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு கிடையாது. ஜியோ வந்து அதுக்கு தனியாக ஜியோ ஓஎஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டு பாக்ஸ் கிடையாது. ஸோ இது எல்லாமே இன்பில்டாக ஜியோ செட்டாப் பாக்ஸில் இன்ஸ்டால்ட் ஆகியே வர ஆப்ஸ் தான். நான் எக்ஸ்டர்னலாக எந்த ஆப்ஸுமே நான் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், இந்த ஏஐ பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்களா, இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சஜஷன்ஸ் எல்லாமே இதில் வந்துடும் பாருங்கள். கேம்ஸு, அப்புறம் உங்களோட ஃபேவரட் ஆப்ஸு, ஜியோ க்ளவுட் கேமிங்கு, இந்த மாதிரி அவங்க ஜியோ சம்மந்தமாக என்னெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறோன்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதில் வருது. ஸோ அதுக்கப்புறம் ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சப்மெனு வரும். ஸோ அதுக்கு கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸ் தான் காட்டும். ஸோ இந்த மேலே இருக்கிறது வந்து
இந்த மேலே ஒரு ஸ்லைட் மாதிரி இருக்குது பாருங்கள், இது மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். மற்ற கீழே எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், யூசர் ப்ரொஃபைல் போகும்போது ப்ரொஃபைல் காட்டுது, மற்ற விஷயம் காட்டும் போது பாருங்கள் இதுதான் அப்படியே காட்டும். ஸோ இதில் வந்து ஹோம் பேஜில் வந்து எப்பயுமே ஜியோட ஆட் தான் இருக்கும். இந்த மேலே இருக்க பேனரில் கீழே வந்து நீங்கள் எப்பயுமே உங்கள் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஏதாவது ஒரு ஆப்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து நம்ம ஆப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாவது ஒன்று சின்னதாக ப்ளே பண்ணி காட்டுறேன். ஏன்னா இப்போ நான் வந்து ஏர்டெல்லில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஜியோ செட்டாப் பாக்ஸு. ஸோ நான் ஏதாவது கனெக்ட் பண்ணி காட்டினா உங்களுக்கு தெரியும், அதுக்காக தான் நான் அதை யூஸ் பண்ணுறேன். இதை ப்ளே பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ப்ளே ஆகுது. ஸோ மூவி வந்து ப்ளே ஆகுது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது நம்ம ஏர்டெல்லில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பிரச்சனை எப்போ வரும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஆப்பை விட்டு வெளியே வந்துடலாம். ஸோ ரொம்ப நேரம் வீடியோ ப்ளே பண்ண முடியாது, ப்ளே பண்ணால் காப்பிரைட்ஸ் வரும், அதனால தான் நான் அதிகமாக ப்ளே பண்ணி காட்டல. ஸோ இதுதான் வந்து ஜியோ டிவி ப்ளஸ்ஸு. இது வந்து ஜியோ இன்டர்நெட் டிவி பார்க்குறதுக்காண்டி இருந்த ஆப்பு. இந்த ஜியோ டிவி ப்ளஸ் வந்து ஆண்ட்ராய்ட்லேயே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஜியோ டிவி ஆட் எல்லாமே ப்ளே ஆரம்பிச்சிடும். ஜியோ டிவி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாமே வந்து சேனல்ஸ் உங்களுக்கு. அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு ஓடிடி ஆப்ஸு அண்ட் அதோட வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இது வழியாகவும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு சேனல் ப்ளே பண்ணுறேன், தமிழ் சேனலே ப்ளே பண்ணுறேன். ஸோ நீங்களே பாருங்கள் என்ன காட்டுதுன்னு. கைண்ட்லி ஸ்விட்ச் டு ஜியோ ஏர் ஃபைபர் ஆர் ஜியோ ஃபைபர் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு மெசேஜ் வருது பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து இந்த செட்டாப் பாக்ஸை வந்து வேறு எந்த நெட்வொர்க்லையும் யூஸ் பண்ண முடியாது. அதாவது யூஸ் பண்ணோம், அதாவது ஓடிடி ஆப்ஸ் மற்ற விஷயங்களை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் வந்து ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் டிவி சேனல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஸோ ஜியோ டிவி ப்ளஸ் வந்து ஜியோ செட்டாப் பாக்ஸில் ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் ஆர் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த செட்டாப் பாக்ஸ் கிடைச்சாலே இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதனால் முடியாது. உங்களுக்கு நான் இப்போ ஜியோ செட்டிங்ஸில் என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன். செட்டிங்ஸ் மெனுக்குள்ள வந்துட்டோம். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபவுட், நெட்வொர்க், அப்ளிகேஷன், அக்கௌண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் ரீசெட், அப்புறம் டேட் அண்ட் டைம் கீபோர்டு, அப்புறம் டிஸ்பிளே அண்ட் ஆடியோ, ரிமோட் அண்ட் ஆக்சசரிஸ், இன்ஆக்டிவ் டைமர் அண்ட் ஸ்க்ரீன் ஷேவர் தீம், அப்புறம் ஆக்சசபிலிட்டி. ஸோ இதுதான் இங்கே இருக்க ஆப்ஷன்ஸு. ஸோ அபவுட்டில் போகிறேன். ஸோ அபவுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் கேட்குது. ஸோ நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் இருந்துச்சுன்னா அது வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ புதுசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், ஜியோ வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு காட்டிடுச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணால் ரீசெட் ஆகும். இது வந்து ஸ்டேட்டஸு. ஸோ வைஃபை அட்ரஸ்ஸு, ப்ளூடூத், சீரியல், கஸ்டமர் ஐடி, ஐபிடிவி அட்ரஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டுது. IP4 அட்ரஸ் எல்லாமே. ஸோ டிவைஸ் நேம் ஜியோ செட்டாப் பாக்ஸு. ஸோ இது மாடல் நம்பர், அப்புறம் பார்த்தீங்கன்னா வெர்ஷன், செக்யூரிட்டி பேட்ச் லெவல், கர்னல் லெவல் காட்டுது. ஸோ நெட்வொர்க்கில் போகலாம். ஸோ நெட்வொர்க்கில் நான் ஏர்டெல் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஏர்டெல்லோட இது பேண்ட் காட்டுது. ஸோ இது ஜியோ வெலாசிட்டி நீங்கள் ஸ்பீட் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஐபி சிக்னல் ஸ்ட்ரென்த்து, இன்டர்நெட் ஸ்டேட்டஸ் எல்லாமே கீழே காட்டுது பாருங்கள். ஸோ இதில் போனீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ். ஸோ டவுன்லோடர் ஆப்ஸ் என்னென்னலாம் வந்து டவுன்லோடர் ஆப்ஸ் இருக்குது, என்னென்ன சிஸ்டம் ஆப்ஸ் அப்படி இருக்குன்றது எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அதோட லிஸ்ட் வந்து காட்டும். ஸோ இது எல்லாமே வந்து டவுன்லோடர் ஆப்ஸு. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா சிஸ்டம் ஆப்ஸ், அதாவது ஜியோ செட்டப் ரன் ஆகிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க, ஏதாவது ஒரு ஆப்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட கேட்ச் கிளியர் பண்ணிக்கிறதுக்கு, அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே வந்து ஆப்ஷன்ஸ் இதுலேயே இருக்குது. ஸோ அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் இருக்கும். அக்கௌண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபைலு, ஜியோ செட்டாப் பாக்ஸை ரீசெட் பண்ணுறதுக்கான ஃபேக்டரி ரீசெட்டு, அப்புறம் டிவைஸ் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது, அடுத்து டிவைஸ் மெமரி எவ்வளோ இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ நீங்கள் பாருங்கள், அப்ளிகேஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 2 GB இருக்குது. டவுன்லோட்ஸ் நான் எதுவுமே டவுன்லோட் பண்ணல, அதனால் 0ல் இருக்குது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 64 GB. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே அவைலபிள் வந்து 50.14 GB காட்டுது. ஸோ இவ்வளோ தான் அவைலபிள் இருக்குது. ஸோ சிஸ்டம் ஆப்ஸு அப்புறம் வந்து டவுன்லோட் ஆப்ஸ் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 14 GB கிட்ட வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு.
ஸோ இந்த ஜியோ மெமரி மேனேஜர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மெமரி ரேம் பூஸ்ட் இது எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து எதெல்லாம் தேவையில்லாத மெமரியோ அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரேமையும் ஸ்டோரேஜையும் ஃப்ரீ பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே பாருங்கள், மெமரி மேனேஜரில் வந்து சிஸ்டம் ஆப்ஸ் எவ்வளோ இன்ஸ்டால் ஆகிருக்கு, இன்ஸ்டால் ஆப்ஸ் எவ்வளோ, அவைலபிள் எவ்வளோ அப்படின்றத காட்டுது. அண்ட் ரேம் யூசேஜ், கேட்சு, ரன்னிங் ஆப்ஸ் எவ்வளோன்னு காட்டுது. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் க்ளீனாக கொடுத்தீங்கன்னா தேவையில்லாதெல்லாம் க்ளீன் ஆயிரும். அதே மாதிரி ரேம் பூஸ்ட் கொடுத்தீங்கனாலும் ரேம் வந்து பூஸ்ட் ஆயிரும். ஸோ இதில் வந்து 2 GB ஆர் 1.5 GB ரேம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இது. ஸோ டேட் அண்ட் டைம் கீபோர்டு. ஸோ டேட் அண்ட் டைம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்டு கீபோர்டு அதே மாதிரி தான். டிஸ்பிளே அண்ட் ஆடியோ செட்டிங்ஸு. இந்த செட்டிங்ஸ் எதுவுமே நீங்கள் தெரிஞ்சால் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள், மற்றபடி சேஞ்ச் பண்ணாமல் இருங்க. ஏன்னா எல்லா செட்டிங்ஸுமே வந்து ஆட்டோவில் தான் இருக்குது. ஸோ உங்கள் டிவி என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணுமோ அது எல்லாமே இது ஆட்டோவாக எடுத்து கொடுத்துரும். பார்த்துங்க, ஆப்டிமைஸ் ஸ்க்ரீன் சைஸு. ஸோ உங்கள் டிவி 55 இன்ச்சாக இருந்தாலும் 65 இன்ச்சாக இருந்தாலும் இதுவே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஒரு வேளை உங்களுக்கு சரியாக அட்ஜஸ்ட் ஆகலைன்னா நீங்கள் ஆப்டிமைஸ் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி HDMI ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது 4K டிவின்றனால 2160p 60 Hz வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. நான் ஆட்டோவில் தான் வச்சுருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நீங்கள் ஆட்டோவில் வச்சுக்கோங்க. ஆட்டோவில் வச்சுக்கிறது வந்து உங்கள் டிவியில் வந்து இந்த ஜியோ செட்டப் பாக்ஸ் வந்து அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக நல்லா ரன் ஆகிறதுக்கு அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். HDR செட்டிங்ஸ். ஸோ HDRமே ஆட்டோவில் வச்சுக்கோங்க. ஏன்னா HDR உங்கள் டிவியில் சப்போர்ட் ஆனால் மட்டும்தான் அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த யூனிவர்சல் ரிமோட் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த யூனிவர்சல் ரிமோட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எப்படி வந்து யூனிவர்சல் ரிமோட்டை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த வீடியோ வந்து நீங்கள் QR கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து இதில் யூனிவர்சல் ரிமோட் பட்டன் கிளிக் பண்ணாலே வந்து அது வந்து சிங்க்ரனைஸ் ஆயிரும். ஸோ அப்படி தெரிலனா இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம். ஸோ இது கேட்டு பார்த்தீங்கன்னா ஜியோ ரிமோட் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அங்கே கனெக்ட்னு காட்டுது, பேட்டரி லெவலும் காட்டுது, சாஃப்ட்வேர் வெர்ஷன் காட்டுது. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ப்ளூடூத் ஆக்சஸ் கனெக்ட் பண்ணணும்னா கீழே இருக்க ஆட் பட்டன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆட் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா அவைலபிள் ப்ளூடூத் இருந்துச்சு அப்படின்னா அது காட்டும். அதை வச்சு நீங்கள் ப்ளூடூத் மவுஸோ கீபோர்டோ இல்லை கேம் பேடோ எதுனாலுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கேம் கண்ட்ரோலர் எதுனாலும் இதை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன் சேவர் எதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் செட்டப் பாக்ஸ் ஆன் வச்சுருக்கீங்க ரொம்ப நேரமாக எதுவுமே பார்க்கல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் சேவர் வந்து ரன் ஆயிரும். ஸோ அதுக்கான செட்டிங்ஸ் தான் இது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீன் சேவரும் மாற்றிக்கலாம், தீம் வால்பேப்பர் எதுனாலுமே வந்து லைட் டார்க்குன்னு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி ஸ்க்ரீன் சேவர் ஆப்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் சேவர் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஜியோ இமேஜ் ஆர் ஜியோ ஃபோட்டோ. நீங்கள் ஜியோ ஃபோட்டோ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்க ஃபோட்டோஸ் வந்து இதில் காட்டும். ஸோ அக்சசபிலிட்டி உங்களுக்கு தெரியும், அக்சசபிலிட்டி செட்டிங்ஸு. ஸோ அவ்வளோதான் ஜியோ செட்டிங்ஸு. இது பாருங்கள், இதில் நிறைய ஆப்ஸ் வந்து ஜியோவில் இன்ஸ்டால் பண்ணி அவங்க கொடுக்கும் போதே இன்ஸ்டால் ஆகியிருந்தது. அதில் வந்து ஜியோ ஸ்டோர் இருக்குது. ஸோ இந்த ஜியோ ஸ்டோருக்குள்ள போனால் அதாவது நமக்கு வந்து ப்ளே ஸ்டோர் மாதிரி இந்த ஜியோ OSல வந்து ஜியோ ஸ்டோர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாகவே ஆப்ஸ் தான். பாருங்கள், ஜியோ ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆன ஆப்ஸ் காட்டுது. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஜியோ செட்டப் பாக்ஸில் இன்ஸ்டால் ஆன ஆப்ஸு. இது எல்லாமே ஜியோவோட ஓன் ஆப்ஸு. ஸோ என்டர்டைன்மெண்ட் கீழே பாருங்கள், என்டர்டைன்மெண்ட்டில் வந்து டென்ட் கோட்டா, OTT. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஸை எப்படி நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற அளவுக்கான ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வந்து இதில் இல்லை. ஸோ ஜியோ OS வந்து புதுசுன்றனால அந்த அளவுக்கு வந்து ஆப்ஸ் இல்லை. ஸோ கேட்டகரிஸ் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மை ஆப்ஸ் இன்ஸ்டால் ஆப்ஸ் பாருங்கள். ஜியோ செட்டப் பாக்ஸில் வந்து 23 ஆப்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கு. நாட் இன் திஸ் டிவைஸ் வந்து 346. ஸோ டோட்டலாக நீங்கள் அதாவது இன்ஸ்டால் ஆப்ஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தாலுமே இந்த சைடில் உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தெரியும் இன்ஸ்டால் ஆப்ஸ் நாட் இன் திஸ் டிவைஸ் ஆல் ஆப்ஸில் பாருங்கள் 369 தான் மொத்த ஆப்ஸே இருக்குது. இந்த ஜியோ OSல வந்து மொத்தமே 369 ஆப்ஸ் தான் இருக்குது. அதில் என்டர்டைன்மெண்ட்டில் வந்து 149 ஆப்ஸ் இருக்குது. மியூசிக் அண்ட் வீடியோவில் வந்து மியூசிக் அண்ட் ஆடியோவில் வந்து 26 இருக்குது. எஜுகேஷன் 17, யூட்டிலிட்டி 14, கிட்ஸ் 58, நியூஸ் வந்து 27. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ ஆப்ஸ் இருக்குன்றதை இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபியூச்சராக நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டில் நினைக்கிற மாதிரி ஆனால் நிறைய ஆப்ஸ் வந்து இதில் இருக்காது. ஸோ
ஸோ இனிமேல் தான் ஜியோ வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஜியோ செட்டாப் பாக்ஸில் இருக்குது. ஆனால் மெஜாரிட்டியான ஆப்ஸ் இருக்குல்ல, ஹாட்ஸ்டாரு, உங்களுக்கு வந்து அமேசான் ப்ரைமு, நெட்ஃப்ளிக்ஸ், இந்த மாதிரியான மேஜர் ஆப்ஸு, யூடியூப்பு எல்லாமே வந்து இருக்குது. இந்த சன் நெக்ஸ்ட்டு, சன் லைவு, இந்த மாதிரியான மெஜாரிட்டியான ஆப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ ஸ்பாட்டிஃபை வந்து இல்லை. ஸோ ஏன்னா ஜியோ 7 இருக்கனால அவங்க ஸ்பாட்டிஃபை வந்து இல்லை கொண்டு வருவாங்கனாலே தெரியல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்ஸில் ஒருத்தர் வந்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆப்ஸ் எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்குது. அண்ட் இன்னொரு ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த ஜியோ செட்டாப் பாக்ஸை நான் வந்து உங்களுக்கு காட்ட விரும்புறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ கேம்ஸ். ஸோ அந்த ஜியோ கேம்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறையா கேம்ஸ் இருக்குது. இதில் போகணும் அப்படின்னா இப்போ இந்த க்ளவுட் கேம் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியும். ஆனால் இந்த இன்ஸ்டன்ட் கேம்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த இன்ஸ்டன்ட் கேம்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாகவே ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அதில் சின்ன சின்ன கேம்ஸ் இருக்குது. ஸோ இந்த இயர் பாருங்கள், இப்போ நான் இதை வந்து ஆல்ரெடி ப்ளே பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. ஸோ பாருங்கள், டேரெக்டாகவே ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் செட்டாப் பாக்ஸ் யூஸ் பண்ணி சின்ன சின்ன கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். சின்ன பசங்க இருக்காங்கன்னா அவங்க வந்து இதை ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க. ஏன்னா கேம்ஸ் வந்து மொபைல் கேம்ஸ் மாதிரி இதில் நல்ல நல்ல கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ரிமோட் யூஸ் பண்ணியே ப்ளே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதாக யூஸ் பண்ணி கேம் கண்ட்ரோல் எதாவது இருந்தால் அதையும் கன்டினியூ பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ கன்டினியூ பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா நீங்கள் ரிமோட் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ கேமே வந்து விளையாடுறதுக்கு நல்லா இருக்குது. குட்டீஸ் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. அண்ட் இது பார்க்குற மாதிரி ஆட்ஸ் நிறையா வரும். இந்த மாதிரி ஆட்ஸ் வந்து ஓடிடி ஆப்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ப்ளே ஆகுது, சேனல்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் இடையில ப்ளே ஆகுது. ஸோ ஆட் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போது பெய்டு ஓடிடி வெர்ஷன்ஸில் கூடவே வந்து ஆட்ஸ் எல்லாம் வருது பாருங்கள். இப்போ நான் கனெக்டட் பாருங்கள், ஒய்ஃபை கனெக்டட் டு ஏர் ஃபைபர். ஸோ இது வந்து என்னோட ஜியோ ஏர் ஃபைபரோட ப்ராட்காஸ்ட் நேமு. ஸோ அதில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நெட்வொர்க் கனெக்டட், இன்டர்நெட் அவைலபிள், ஒர்க்கிங் ஃபைன் வந்துடுச்சு. ஸோ இப்போது வந்துட்டு நம்ம ஹோம் போயிட்டு ஜியோ ஆப்பை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஜியோ டிவி ப்ளஸ் ஓப்பன் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு சேனல் போட்டு காட்டுறேன், அதே போட்டுருவோம் விஜய். இந்த வாரம் மட்டும் பாத்தீங்கன்னா அவரு வந்து அவங்களுக்காக அவரு பேசுறாரு. ஸோ மொதல் காட்டின மெசேஜ் வந்து உங்களுக்கு காட்டல. ஸோ அடுத்த சேனல்ஸ் ப்ளே பண்ணி காட்டுறேன். நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, சேனல் வந்து சீக்கிரமாகவே லோட் ஆகுது. ஐபிடிவி ஏர்டெல் ஐபிவை கம்பேர் பண்ணும்போது ஜியோ செட்டாப் பாக்ஸில் வந்து ஐபிடிவி வந்து ஃபாஸ்ட்டாகவே லோட் ஆகுது. சேனல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஜியோவில் ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த சேனலுமே நீங்கள் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ ஜியோவில் என்னெல்லாம் வந்து சேனல் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும். ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் எல்லா சேனல்ஸுமே என்னென்ன சேனல்ஸ்லாம் அவைலபிளோ அது எல்லாமே பார்த்துக்கலாம். எதுக்குமே வந்து அவங்க டிடிஹெச் இல்லாததுனால எதுக்குமே வந்து அது பேமெண்ட் இல்லை. இப்போ ஐபிடிவி ஏர்டெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு சேனலுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். ஸோ அவங்க கொடுக்குற சேனல்ஸை தவிர நீங்கள் மற்ற சேனல்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது ஜியோவில் வந்து நீங்கள் சேனல்ஸ் ஆட் பண்ண முடியாது. பட் ஜியோவில் இருக்க சேனல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றின பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த சேனல்ஸ் பார்க்கணுன்னாலும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் வந்துட்டு ஜியோட சேனல் லிஸ்ட்டு போனீங்க அப்படின்னா இங்கே கீழே பாருங்கள், டிவி கைடு, லாங்குவேஜ் சர்ச்ன்னு இருக்குல்ல. ஸோ இப்படி போய் லாங்குவேஜையும் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சேனல்ஸ் வரீங்க அப்படின்னா இந்த டிவி கைடை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லிஸ்ட் காட்டும். அதில் நீங்கள் லாங்குவேஜ் போயிட்டு தமிழை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழ் சேனல்ஸோட லிஸ்ட் எல்லாமே காட்டும். ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து செட்டாப் பாக்ஸில் என்ன தமிழ் சேனல்ஸ் வருதுன்னு கேட்பீங்க. ஸோ அதுதான் பார்க்குறேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். லாங்குவேஜில் வந்து தமிழ் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அதில் பாருங்கள் 1540 அது வந்து சேனலோட நம்பர். அதில் வந்து கேடிவி வருது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸோ அடுத்தடுத்த சேனல்ஸ் பாருங்கள் அதோட நம்பர். இந்த மாதிரி இது எல்லாமே தமிழ் சேனல்ஸ். ஸோ நான் கீழே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணுறேன்.
ஸோ அதில் அவைலபிள் என்னென்ன சேனல்ஸ் இருக்குன்றதை நீங்களே வந்து வீடியோ பாஸ் பண்ணியோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்தோ நீங்கள் பார்த்துக்கலாம். பாருங்கள், சேனலோட லோகோ இருக்குது, அதுக்கு பக்கத்தில் அதோட நம்பர் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து சேனல்ஸ் லிஸ்ட் ஆகும். நான் உங்களுக்கு தமிழில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ பார்த்துக்கோங்க, தமிழ் சேனல்ஸ் மட்டும்தான் இப்போ காட்டும். இதை பார்த்துக்கோங்க. கேடிவி வந்து 1540, இது வந்து 500 வந்து தர்ஷன் சொல்லிட்டு தமிழ் டிவி தான், அதுவும் தமிழ் டிவி தான். 5022 வந்து ஆரியான்னு சொல்லிட்டு அதுவும் தமிழ் டிவி தான். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க, இப்போ நாங்கள் உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணி காட்டுறது எல்லாமே தமிழ் சேனல்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து மெதுவாக பார்த்து என்னென்ன சேனல்ஸ் இருக்குன்னு சொல்லி லிஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து கூட என்னென்ன சேனல் தேவையான சேனல்ஸ் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லா தமிழ் சேனல்ஸும் அவைலபிள் இருக்குது. ஏர்டெல் டிஷ் ஐபிடிவியை கம்பேர் பண்ணும் போது அதை விட தமிழ் சேனல்ஸ் வந்து இதில் அதிகமாகவே தான் இருக்குது நான் பார்த்து வர. அண்ட் எல்லா தமிழ் சேனல்ஸுமே உங்களுக்கு பிளேயபிளாக இருக்குது. உங்களுக்கு நான் கால் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், நீங்கள் சேனல்ஸ்லாம் செக் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், வசந்த் டிவி, பாலிமர் டிவி, மக்கள், பெப்பர்ஸ், வேந்தர், புதுயுகம், MK6, கேடிவி, ஜெயா மூவிஸு, ஜீ3, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ், சோனி ஸ்போர்ட்ஸ் 4, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 2 தமிழ், டிராவல் எக்ஸ்பி தமிழ், புதிய தலைமுறை, தந்தி டிவி, ஜெயா பிளஸ், சன் நியூஸ், நியூஸ் 7, சத்யம் டிவி, மாலை முரசு டிவி, ஜெயா நியூஸ், ஜனம் தமிழ், பொதிகை, சன் எஸ்டி, சன் மியூசிக்கு, ஜெயா மேக்ஸு, ராஜ் மியூசிக், விஜய் டக்கர், ஜோதி, மாதா, ஏஞ்சல், நம்பிக்கை. சில டிவிஸ்லாம் என்ன நேம்னே தெரில, புதுசாக இருக்குது, நானே பார்த்தது கிடையாது. எஸ்பிபியில் வந்து 1, 2, 3ன்னு இருக்குது சேனல்ஸு. ஸ்டார் வெளிச்சம், தந்தி 1, மதிமுக, வின் டிவி, நாப்தாலு, சனா டிவி, சூர்யா டிவி, ஆனந்தம் டிவி, சுபின் டிவி, சனம் பிளஸ், சூர்யா டிவி, இந்த மாதிரி நிறைய புது சேனல்ஸுமே இருக்குது. பாருங்க, நிறைய புது சேனல்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து நான் ஏர்டெல் ஐபிடிவியில் பார்த்தது இல்லை. இது இந்த லாஸ்ட்டாக இருக்கிற சேனல்ஸ் எல்லாமே நிறையா வந்து புது சேனல்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே தான் தமிழ் சேனல்ஸோட லிஸ்ட்டு வந்து ஜியோ ஐபி செட்டாப் பாக்ஸில் அவைலபிள். ஸோ இந்த ஸ்க்ராலிங்கில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது எல்லாமே வந்து உங்களுக்கு தமிழ் சேனல்ஸோட லிஸ்ட்டு. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிடும் எவ்வளோ சேனல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஐபிடிவி பாக்ஸை விட இதில் அதிகம் தான் இருக்குது சேனல்ஸ். நான் செக் பண்ண வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 55-60 கிட்ட வந்து தமிழ் சேனல்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த ஐபிடிவி பாக்ஸ் பற்றின விஷயங்கள். அண்டு இதில் வந்து இந்த ஜியோ பிசி வந்து நீங்கள் வந்து 1 month வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல. ஸோ இதை நான் பார்த்தேன்னா இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் போடுறேன். ஸோ இந்த ஜியோ பிசி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட டிவியை வந்து இந்த செட்டாப் பாக்ஸ் மூலமாக ஒரு பிசியாக, அதாவது க்ளவுட் பிசியாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த செட்டாப் பாக்ஸ் மூலமாக வந்து நீங்கள் வந்து ஒரு சிஸ்டத்தை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த சிஸ்டம் வந்து க்ளவுட்லேருந்து உங்களுக்கு இங்கே வந்து ரன் ஆகும். ஸோ உங்கள்கிட்ட பிசி இல்லை, எனக்கு வந்து பிசியில் ஒர்க் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து ஜியோ செட்டாப் பாக்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸு. ஸோ இது வந்து ஏர் ஃபைபரோட ஃப்ரீயாக வருது, அதாவது ஜியோ ஏர் ஃபைபரோட ஃப்ரீயாக வருது. ஜியோ ஃபைபருக்கோட ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும், இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கணும். பட் இது வந்து ஏர் ஃபைபருக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஜியோ ஃபைபருக்கு இந்த பாக்ஸ் கொடுக்குறாங்களான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஃபுல் டீட்டெயில்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னால் நிறைய வீடியோஸ் வந்து கொடுக்க முடியும். தேங்க்யூ.